ஸோ டே 3 காலங்காலத்தில் எழுந்திரிச்சிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இந்த ஹோட்டல் ஆல்டூஸ்லேருந்து காலியாகி நாங்கள் வந்து ஒரு ஏர்பிஎன்பி மூவ் ஆகிறோம். மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மால் இருக்குது, கேன் கிளிக் அப்படின்னு ஒரு மால் இருக்குது. அந்த மாலை போய் பார்த்துலான் இருக்கோம். இங்கே வந்து நம்ம ஓலா ஊபர் மாதிரி போல்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் புக் பண்ணால் ரொம்ப 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 சீப்பான ப்ரைஸஸ்லாம் நினைக்குது. இப்போ நான் இங்கேருந்து அந்த கேன்சிக் மால் போகிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு காட்டுறாங்க. டாக்ஸி ஒரு 1.5 நான் உங்களுக்கு ஏறப்போம். ஸோ நாங்கள் வந்து இந்த கேன் கிளிக் மால்னு ஒரு இடம் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது. நேற்று நாங்கள் நடந்து போய்ட்டு வந்தோம். பட் இன்றைக்கி நாங்கள் போல்ட் அந்த ஆப் யூஸ் பண்ணி காரில் புக் பண்ணி போகிறோம். 4.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு. அங்கே மாலில் என்ன இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குலாம் போய் பார்க்கலாம். போயிட்டு வரும்போது நடந்து வந்துடலான்ருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் ஏர்பிஎன்பி மூலமாக. அந்த கமர்ஷியல் எடுத்து போனால் அந்த கமர்ஷியலான இடத்துல நமக்கு பிடிச்சிருந்து அங்கே ஒரு 3 days ஸ்டே பண்ணிட்டு அப்படியே அங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அந்த இடம் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன இருக்குன்னு படிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தாங்கிலிக் மலை எப்படி பார்க்கலாம். மாலை சுற்றி பார்த்தாச்சு. ஆக்சுவலி நாங்கள் சென்னையிலே பார்த்தோன்னா ஃபீனிக்ஸ் மாலு, விஆர் மால் இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்ததுனால நமக்கு இந்த மால்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட். ஈவன் துபாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு மால் இருக்குது, நாங்கள் அந்த மாலே நம்ம பெருசாக சுற்றி பார்க்க மாட்டோம். ஏன்னா மால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கடைங்க, பிராண்ட்ஸு வாங்க போகிறவங்க மட்டும் தான் அந்த இடத்துக்கு போகணும். சுற்றி பார்க்குறவங்களாம் பிராண்ட்ஸ்க்கு வந்து மால்ஸ் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ் ஒன்றும் இருக்காது. வெறும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோதிங் ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ், மேபி ஃபுட் கோர்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுனா வெளியே போய் சாப்பிட்றது தான். ஏன்னா இங்கே இருக்க காஸ்ட்டுக்கு நம்ம நல்லாவே சாப்பிடலாம், வெளியே போயிடும். ஸோ அதான் இப்போ நாங்கள் வெளியே போய் சாப்பிட்லான் இருக்கோம். வாங்க போய் என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இந்த மாலுக்கு எதிர்க்கே ஒரு குட்டி கடை இருக்குது, இந்த மாதிரி ஒரு கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஹாட் டாக் வந்து 2 மணி நேரத்துக்கும், அப்புறம் இந்த போட்டு பார்த்தீங்களா தோயோக்கு குஃப்தே மக்கள், இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்குது. இதுவும் ஒரு பர்கர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வாங்கியிருக்கோம், பார்க்கலாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. எதிர்க்கே ஒரு சப்பையும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான விஷயம் கிளைமேட் சூப்பராக இருக்குது, மழை தூருது. பார்த்து வழுக்கும், சூப்பராக இருக்குது. 2 மணி நேரம் தாராளமாக வாங்கலாம். அந்த ஜென்சிக் மாலுக்கு ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டோஸ்ட்டுன்னு ஒரு கடை இருக்குது. 2 மணி நேரம் 100 ரூபா நம்ம காசு தாராளமாக சாப்பிட்லாம். இங்கே வந்து மஸ்ட் ட்ரை. இது வந்து மட்டன் அந்த போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து சிக்கன் சாப்பிட்டு எப்படி இருக்கு கடி பச்சையை போட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. மால் சுற்றி பார்த்தாச்சு. அந்த ஹாட் டாகும் நான் வாங்கின ஒரு டிஷ் இருக்கிற பேர் வந்து எனக்கு வாயில் வரல, அதை நான் சாப்பிட்டு 2 நல்லா இருந்துச்சு. 2 மணி நேரத்துக்கு இச்சு. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ நாங்கள் வந்து திருப்பி ஹோட்டல் போயிட்டு அங்கே இருந்து திங்ஸ் செக் அவுட் பண்ணிட்டு இந்த ஏர்பிஎன்பி அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே டாக்ஸி ஏறணும். எல்லாருமே 5 மணி நேரத்துக்கு கூட 6 மணி நேரத்துக்கு கூட கேட்டாங்க. நாங்கள் வந்து ஒருத்தரை பார்த்தோம், இவர் வந்து காது கேட்காது, வாயும் பேச முடியாது. 5 மணி நேரத்துக்கு கொடுங்க. நான் 4 கேட்டோம், 5 தான் கேட்டாங்க. சரி ஓகே, ஒரு காது கேட்காத ஒரு வாய் பேச ரொம்ப கஷ்டப்படுறா இருந்ததுனால நாங்கள் ஒரு 5 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 1 ஆகுது கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டுருக்காரு. ஊரில் சம மழை, கதை மழை பெய்யுது. ஸோ இந்த ஏர்பிஎன்பி பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்களோட இது ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது, கமின் கிளப் இன்னொரு ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கமின் கிளப் 2010 ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே தங்குறதுனால உங்களுக்கு நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் தராங்க ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் நீங்கள் சமைச்சிக்கிறதும் சமைச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து ஓகே, நாங்கள் வந்து அப்புறம் பார்க்குறோன்னு சொன்னோம். ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து பாக்கு ஐ அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். பாக்கு ஐனா பேக்வேன்றது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபெரி வீல் பார்த்துருப்பீங்க, இந்த ரவுண்டாக அந்த லண்டன்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. நம்ம அங்கே போய்ட்டு சுற்றுற ரங்கராட்டம் அது பண்ணலான் இருக்கோம். இங்கேயோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 10 மணி நேரத்துக்கு பர் பர்சன் வருது. நம்ம ஒரு பர்சனுக்கு 500 ரூபான்னு வரும். ஸோ 2 பேர் சேர்த்து ஒரு 1000 ரூபா ஆகுது. ஸோ நாங்கள் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அங்கே வந்து லிட்டில் வெனிஸ்னு ஒரு இடம் இருக்குது. வெனிஸ்ன்றது வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் கூவம் மாதிரி தான். கூவம் சைடு நதி மாதிரியும்
ஒரு கூவம் நதி மாதிரியும் போட்டிங் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி வெனிஸ்ன்றது இட்டாலியில் இருக்கிற ஊர், அதை ரெப்ளிகா பண்ணி லிட்டில் வெனிஸ்ன்னு இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இடத்துல இப்போ நம்ம போய் பார்க்கலான்னு இருக்கோம். இப்போ நான் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். டாக்ஸிக்கு வந்து 4 மணி நேரம் ஆகுது. இதை கொடுத்து முடிச்சுட்டு போய் சேர்ந்துடலாம். வரும்போது நடந்து வந்துடலான்னு பார்க்குறேன். இந்த ஏர்பிஎன்பி கிட்ட இருக்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டி அந்த மாதிரி இருக்குது. லைக் ஸ்லோப் தான் வீடியோ காட்டியிருக்காங்க. பார்த்தா இதில் ஸ்லோப்பாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சதுனால நல்ல சில் கிளைமேட்டாக இருக்குது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமாக பார்க்குறேன். இது சுத்தாமலே இருக்குது. அப்படியே ஒரு இடத்துல இது சுத்தாத டைமிங் தப்பாக வந்துட்டோமானே யோசிச்சு பதட்டமாக இருக்குது. இதோ டேனிஷ் மால் வீல் ரெண்டுமே ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான். சரி நேரில் போய் கேட்டு பார்ப்போம் சுற்றுலையானே. சுற்றுதுனா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், சுற்றலைன்னா எப்போ சுற்றுவோன்னு சொல்லி கேட்டுட்டு டைம் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அப்புறம் வந்து சுற்றுவோம். ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பிடிம்னு ஒரு கடை இருக்குல்ல. பிடிம்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிஸ்ஸா மாதிரி, ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. இங்கே சிக்கன் பீஃப் அப்படின்ற பிடிம்ஸ் நிறைய இருக்குது. நாங்கள் வாங்கினது வந்து ஒரு சிக்கன் பிடம். அது வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு வந்தது, அதை வாங்கியிருக்கோம். அப்புறம் குனாஃபா நான் சாப்பிடணும் இருந்தேன். இங்கே குனாஃபா வாங்கியிருக்கேன். குனாஃபா வந்து ஒரு 4.5 மணி நேரத்து. சீஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா க்ரீம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா மணி நேரத்துக்கு போடுறாங்க. ஸோ டோட்டல் 11 மணி நேரம் ஆச்சு. அகெயின் 500 நம்ம ஊர் காசுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பிஸ்ஸாவே தான் இது. பிஸ்ஸா மாதிரியே தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் ப்ரெட் வெறும் இந்த ப்ரெட்டில் டிஃப்ரென்ஸு. பிஸ்ஸாவை 12 மணி நேரம் 15 மணி நேரம் கொடுத்து வாங்குறதுக்கு இது நம்ம ஒரு 6 மணி நேரத்துக்கு தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். அதில் பற்றி வந்தீங்க பிஸ்ஸா வாங்காதீங்க, பிடம் வாங்குங்க. குனாஃபாவும் அந்த பிடிஎம்மும் சாப்பிட்டாச்சு. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டுமே ஒர்த்து தான். நீங்களும் தனிஷ் மாலுக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பிடம்ன்ற கடைக்கு போய்ட்டு குனாஃபா ப்ளஸ் க்ரீம் அப்புறம் ஒரு சிக்கன் பிடம் கேட்டு பாருங்கள், தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ அது ஆக்சுவலி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சுற்றிட்டு தான் இருக்குது எங்கள் முன்னாடி. ஸோ அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆன்லைனில் பார்க்கும்போது 10 மணி நேரத்துன்னு போட்டுருந்த டிக்கெட் ப்ரைஸு இங்கே எவ்வளோன்னு பார்க்கலாம். இங்கேயும் 10 மணி நேரம் தான் நல்லாயிருக்கும். இல்லை இங்கே வைஃபை கனெக்ட் பண்ணி திருப்பி டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது நான் ஆல்ரெடி இங்கே போயிருக்கேன், ராசல்கா மேலே போயிருக்கேன். அது கொஞ்சம் குட்டியாக இருந்த இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஆளுக்கு 10 மணி நேரம் தான். 2 பேர் 20 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் குழந்தைங்க கை குழந்தைங்க எடுத்து 0 to 6 இயர்ஸ்குள்ளே இருந்ததுன்னா அது ஃப்ரீ டிக்கெட் தான். ஒரு 12 வயசு கீழே இருந்தீங்கன்னா 5 மணி நேரம் தான். கிட்ஸ்க்கு 5 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு 25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இது எப்படி போய் பார்க்கலாம். ஸோ அந்த பாக்கு வீலுக்கு வந்தாச்சு. இது கொஞ்சம் மேலே போகும். ஏன்னா ஆளுங்களை ஏற்றிட்டு இருக்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் எத்தனை ரவுண்டு சுற்றுவாங்க. நான் கேட்க மறந்துட்டேன். எவ்வளோ நேரம் எவ்வளோ ரவுண்டு சுற்றுறாங்கன்றது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நல்லா க்ளீனாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஒரு நல்லா தாராளமாக ஒரு 7-8 பேர் போகலாம் உட்காந்து ஒரே கேபினில். அவ்வளோ பெருசாக இருக்குது. டிவி ஒர்க் பண்ணல, டிவி இங்கே இருக்குது, அது ஒர்க் பண்ணல. ஆனால் 360 டிகிரி உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்க்ரீன் தான். ஸோ கண்ணாடி தான் இருக்குது மூணு பக்கமும். ஸோ உங்களுக்கு எல்லா வியூவும் கிடைக்கும். நான் மேலே போய் காட்டுறேன். மழை வர போகுது, துளிகளும் தூது நனையாமல் நம்ம ஊர் ரங்கராட்டின மாதிரி கிடையாது. கத்து பேரும் சுற்றுற மாதிரி இருக்குது. ப்ளசண்ட்டாக அழகாக பொறுமையாக போகும். ஆடுறதே தெரியாமல் ஆடுது. இந்த ஸ்மைல் பண்ணி கேமரா பாரு. போயிட்டு வந்துட்டோம் ஒரு வழியா. ஆனால் ஒரே ஒரு ரவுண்டு தான் சுற்றி காமிச்சாங்க. இது வந்து ஓகே தான், வியூவும் ஓகே தான். பட் ஆனால் ஏசி இல்லை அந்த வண்டியில். அந்த வண்டியில் ஆக்சுவலி ஏசி இருந்தது முன்னாடி. பட் இப்போ ஏசி இல்லாமல் ரிப்பேர் ஆகி கிடக்குது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் மெயின்டெனன்ஸ் சுத்தமாக இல்லை. அதனால் எல்லாமே கெட்டு போயிடுது, உடஞ்சி போயிடுது, ஓட்டையாகிடுது. இந்த மாதிரி தான் இந்த ஊர் ஃபுல்லாக பிரச்சனையாகவே இருக்குது. பரவாயில்ல போகலாம். இந்த மாதிரி யாரும் போகாமல் இருந்தீங்கன்னா இது ஒரு வாட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், பிரச்சனை இல்லை.
10 மணி நேரத்துக்கு இது ஒர்த்து இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அசர்பைஜானில் நாங்கள் ராசல் கேமல் நாங்கள் போகும்போது இதோட ரொம்ப கம்மியாகவும் இருந்தது. 2-3 ரவுண்ட் சுற்றுனாங்க எனக்கு. நான் போட்டு பட் வியூ இஸ் ஃபைன். ஓகேனா வியூ இங்கே எவ்வளோ இங்கே கீழே பார்க்குற வியூ மேலேயும் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ராட்டினத்தை முடிச்சாச்சு. பின்னாடி ராட்டினம் இருக்குது, முடிச்சாச்சு ஒரு வழியாக. இப்போ நம்ம போக போகிறது வந்து லிட்டில் மினி வெனிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மினி வெனிஸ் பார்த்திங்கன்னா இட்டாலியில் இருக்க வெனிஸ் அந்த இடத்தோட ரெப்ளிகா ஒரு குட்டியான ஒரு அதே மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வெனிஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, சில ஒரு ஏரியாவில் வீடுங்க இருக்கும். அந்த வீட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது சைக்கிள் யூஸ் பண்ண மாட்டீங்க, போட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஊர் தான் இருக்குது இட்டாலியில், அது பேர் தான் வெனிஸ். இது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இது இங்கேருந்து இந்த டேனிஷ் மால் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குங்க, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் மியூசியம் சொல்கிறாங்க. நிறைய கார்பெட்ஸ் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கார்பெட் மியூசியம்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 மணி கேட்குறாங்க. நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் கிட்ட வருது ஜஸ்ட் அதை போய் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு வந்து பெருசாக அந்த கார்பெட் மியூசியம்குள்ளே போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த லிட்டில் வெனிஸ் எவ்வளோன்னு தெரில, அது போய் பார்க்கலாம். நாங்கள் போய் கேட்டோம் எவ்வளோன்னு சொல்லி. பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தனியாக ஒரு போட்டில் போனோன்னா 20 மணி நேரம் கேட்டான். குரூப்பாக போனோங்க 4 பேர் ஃபேமிலியில் ஷேரிங் பண்ணிங்கன்னா 10 மணி நேரத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க 2 பேருக்கு சேர்த்து. நாங்கள் வந்து தனியாக போகிறதுக்கு 20 மணி நேரம் கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் அவனை கூப்பிட்டு இல்லை பரவாயில்ல நீ 10 கொடுங்கன்னு சொன்னான். சரி 10 மணி நேரம் தான் எதிர்பார்த்து 10 கொடுக்குறேன்ட்டான். சரி 10 மணி நேரம் தான் அவங்க வாங்கினோம். அகைன் இட்ஸ் 500-600. நாங்கள் ஜஸ்ட்டு வேணான்னு சொல்லி 2 நிமிஷம் நவுந்தாலே அவன் 10 மணி நேரத்தை கம்மி பண்ணிட்டான். ஸோ ஒரு 2 செகண்ட் நாங்கள் வந்ததுக்கே ஒரு 600 ரூபா கம்மி ஆகிடுச்சு நம்ம ஊர் காசுக்கு. ஸோ இதே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நான் யோசிக்கவே இல்லை நான் பண்ண போகிறேன்னு. ரொம்ப ஹாப்பி. அந்த 10 மணி நேரம் குறைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இன்னும் 2 ஃபேமிலி வந்து முன்னாடி உட்காருமா, அதுதான் வெயிட் பண்ணுறோம். எப்படியும் அந்த கப்பலில் உட்காந்தாச்சு. கப்பல் ஓட்டுறேன். வெனிஸ் இந்த மாதிரி தான் காஸ்டியூம் போட்டுருப்பாங்க. ஜெயிலுக்கு அது மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் டைப்ஸ் போட்டு சிவப்பு கலரில் ஒரு கிளாத்தை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு தொப்பி அழகாக இருக்குது. ஸோ முன்னாடி போகிற மாதிரி உட்காந்து ஓட்டேன் அந்த மாதிரி. ஸோ அந்த கப்பல் மூவ் ஆகும்போது அந்த ரவுண்டாக ஓட்டுறது பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்குள்ளே, அதுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த இது. அதுக்காக எல்லாம் அடிச்சு மிச்சின்னு வராங்க. ஒரு வேளை கப்பல் பயணம் ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருக்கு சேர்த்து 10 மணி நேரத்தில் நாங்கள் அதிர்ஷ்டவசமாக போகிறோம். தனி நாள் அழகாக இருக்குது. ஆக்சுவலி கூவம் நதியை வந்து இந்த லெவலுக்கு நம்ம டெவலப் பண்ணால் இதே மாதிரி நம்ம சென்னையிலேயே சூப்பராக பண்ணலாம். அடியாறு பல ஏரியாக்களுக்கு போகிறதுக்கு கப்பல் வழியாகவே சூப்பராக ஈஸியாகவும் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை கொஞ்சம் மேலே எடுத்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கும். சீவேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துபாயில் அது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அது கொண்டு வரலாம். ஒருத்தாக தான் இருக்குது. இதுவரையும் கொஞ்சம் நமக்கு வந்து கேமரா வாங்கி ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. அவர் ஒரு மணி நேரத்துக்கு கொடுத்துட்டு அவரையும் மகிழ் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கப்பல் தெரிஞ்சு முடிச்சுக்கலாம். இது ட்ரை பண்ணது ஒரு ஒர்த்தாக தான் இருந்தது. ஒரு வெனிஸ்கே போன மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு போட் ரைடு அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போகலாம், ஜாலியாக இருந்தது. 10 மணி நேரத்துக்கு இட் வாஸ் ஃபைன் ஃபார் மீ. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு இது பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா பார்த்துட்டே வரோம். அடுத்து இங்கே ஒரு ஃபோட்டோஸ், இங்கே வந்து ஸ்வான்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இங்கே ஒரு 10 ஸ்வான்ஸ் வந்து இந்த ஃபவுண்டன் மாதிரி ஒரு விஷயமும், அப்புறம் இங்கே வந்து அசர்பைஜானோட ஃப்ளாக் வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பெருசாக. இதுவும் இங்கே ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டு. இது 2 பார்த்துட்டு இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சு டேவை முடிச்சுப்போன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.